ஊர்லேருந்து 25 கிலோ அரிசி பை கொண்டு வந்தேன்னா, நான் வந்து அந்த அரிசி பைய ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுட்டேன். மற்றபடி தேங்காய், பல்லாரி, உள்ளி எல்லாத்தையுமே வந்து நல்லா விரித்து காய வச்சுட்டேன். இந்த அரிசி வந்து தட்டவே இல்லை. 2 நாள் கழிச்சு எங்கள் அம்மா ஃபோன் போட்டு கேட்டுச்சு, எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டே பத்திரமா அப்படின்ட்டு. நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அரிசியை முக்கியமாக தட்டி வச்சிரு அப்படின்னு சொன்னோடனே, இது என்னோட வம்பா போச்சு. நம்ம அரிசியை ஓப்பன் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்குறோம், ஏன் தட்டி வைக்கணும்? நான் வந்து சாக்கு பையை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அதை கீழே தட்டி போடலைன்னா வந்து பச்சையாக வந்து ஒரு மாதிரி பாசன மாதிரி ஆயிரும், அதனால் அதை வந்து தட்டி தான் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, எத்தனை நாள் தட்டி எடுக்கணும்னு கேட்டால், ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோடனே, நான் ஊர்லேருந்து இந்த இலவச வேஷ்டி கொண்டாந்துருந்தேன். இது வந்து இட்லி துணிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இட்லி வைக்கும்போது துணி போட்டு தான் வந்து இட்லியை வைப்பேன். அதனால் வந்து எப்போதுமே வந்து இந்த இட்லி துணி எடுக்க மறந்துடுவேன். நான் இந்த வாட்டி வந்து டைரியில் எழுதி வச்சு கொண்டு போயிட்டேன், என்னெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த இட்லி துணி மிஸ் ஆகாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை தான் கீழே விரித்து இந்த அரிசியை வந்து தட்டி காய வச்சேன். நைட்டு ஃபுல்லாக காஞ்சிட்டு மறுநாள் வந்து எடுத்து சாக்கில் போட்டு வச்சாச்சு.